ஆஃப் பண்ணி வைங்க, அப்புறம் ஆன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. அதாவது ஆனந்தமான கிருஷ்ணனோட அழகு ரொம்ப ரசிச்சுட்டு இருந்து கோவில் வாசல்ல ரமணானந்தன் ரமணானந்தன் ஒரு தொழுநோயாளி இல்லையா? ரமணானந்தன் தொழுநோயாளி. ராஜாவுக்கும் ரமணானந்தனுக்கும் தகராறு வர்ற போது ராஜாவாலே ரமணானந்தன் அப்படிங்கிறவர் ஊர் எல்லையில் தள்ளப்பட்டுறார். ரமணானந்தன் யோகி அப்படிங்கிறவர் ஒரு பெரிய யோகியா இருந்தா கூட அவர் ஒரு தொழுநோயாளி. தொழுநோயை அப்படிங்கிற ஒரே காரணத்தினாலே ரமணானந்தன் அப்படிங்கிற யோகிங்கிறது தெரியாமலே ராஜா ஊர் எல்லைக்கு அனுப்பிச்சு விடுறார். காரணம் என்னன்னு கேட்டா, திடுமுன்னு ராஜாவை பார்த்த போது ரமணானந்தன் காலில் விழுந்துடுறார். காலில் விழுந்ததுக்கு என்ன காரணம்னு கேட்டா, ராஜாவோட முன்னடை பின்னடை கால் மாறி மாறி வர்ற போது ராஜாவோட உருவத்தில் கிருஷ்ணனோட பிம்பம் தெரிஞ்சதுனாலே ரமணானந்தன் அப்படிங்கிற தொழுநோயாளியான ரமணானந்தன் காலில் வந்து சேவிக்க போய் அது அவருக்கு அசுசியா தெரிய, இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்தது, இவரை கொண்டு போய் சேர்த்துருங்க, ஊர் எல்லையில கொண்டு போய் விரட்டி விட்டுடுங்க அப்படிங்கிறாங்க. சரின்னு ஊர் எல்லையில விரட்டி விட்டுட்டாங்க. இந்த ராஜா அரண்மனைக்கு போற போது வேகமா இந்த காரியங்கள் நடந்துட்டு, ராஜா அரண்மனைக்கு போற போது வேகமா நடந்து போற போது அவரோட மனைவி கண்களுக்கு ராஜாவுக்கு தொழுநோய் வந்தது போல தெரிஞ்சது. தொழுநோய் வந்தது போல தெரிஞ்சதே, இதுக்கு என்ன காரணம் இருக்கும் அப்படிங்கிறது அந்த ராஜாவோட மனைவி யோசனை பண்றான். யோசனை பண்ற போது அவளும் ஒரு கிருஷ்ணனோட பக்தை. கிருஷ்ணன் இடத்துல கேட்குறாங்க, என்ன கிருஷ்ணா, இந்த மாதிரி என்னோட வீட்டுக்காருக்கு தொழுநோய் வருவது போல எனக்கு தெரிகிறது, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்க, உன்னோட வீட்டுக்காரன் தலைவாசல்ல இருந்த ரமணானந்தன் அப்படிங்கிற யோகியே விரட்டடிச்சுட்டாரு. உங்க வீட்டுக்காரர் நடந்து வர்ற போது ரமணானந்தன் கண்ணுக்கு கிருஷ்ணன் வந்த மாதிரி தெரிஞ்சது. ஆகவே அவரோட பாதத்தில் வந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டாரு. அந்த பாதத்தில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டது அவருக்கு பிடிக்கலே. உங்க வீட்டுக்காரங்கிற ராஜா அவரை அந்த ஊர் கோடியில கொண்டு போய் விட்டுட சொல்லிட்டாரு. அதனால தான் இந்த தொழுநோய் வர்றதுக்கு காரணம். இல்லையே, தொழுநோய் வந்து ராஜாவுக்கு வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அவரோட பிம்பத்தில் நானும் தெரிஞ்சேன் அல்லவா, அவர் அந்த பிம்பத்தில் இருக்கிற கிருஷ்ணனையும் அவமதிச்சதா ஆகிறது. ஆயனால்தான் இந்த தொழுநோய் அவருக்கு வர்றதா கிருஷ்ணன் மூலியமா அந்த ராஜாவோட சம்சாரம் தெரிஞ்சுக்கிறார். கிருஷ்ணன் மூலியமா தெரிஞ்சுக்கிட்ட உடனே இதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறது ராணி கிருஷ்ணன் இடத்துல கேட்கிற போது சொப்பனா ரூபத்தில் வந்து சொல்றாங்க, கோடியில் இருக்கக்கூடிய ரமணானந்தன் அப்படிங்கிற யோகிக்கு அந்த யோகி உடல்ல இருக்கிற தொழுநோயை மறந்துடணும். அந்த யோகிக்கு நீ நித்தியம் வீட்டில இருந்து உன் கையால சமையல் பண்ணி ஆகாரம் கொடுக்கணும். கொடுத்தா தொழுநோய் வராது. தொழுநோய் வராதுன்னா நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அம்மையார் ஒரே கவனம், வீட்டுக்காரனுக்கு தொழுநோய் வரப்படாதுங்கிற ஒரே கவனம். ஆகையினால அதுபோல தினமும் அவங்களுக்கு சாதம் போறது. சாதம் போயிட்டு இருக்கிற போது இது அரண்மனையிலே இந்த மாதிரி ராஜாவோட மனைவி அந்த தொழுநோயாளி, விரட்டி அடிக்கப்பட்ட தொழுநோயாளிக்கு தினம் ஆகாரம் கொடுக்குறாங்க. என்னமோ தெரியலையே, ராஜாவே விரட்டி அடிச்ச போது ராஜா மனைவி எதுக்கு கொடுக்குறாங்க, இதுல ஏதோ இருக்கு அப்படிங்கிற
ஒரு வதந்தி பரவுறது. இந்த வதந்தி நாளாவட்டத்தில் அதிகமாகி அரண்மனை வரைக்கும் வருது. அரண்மனை வரைக்கும் வர்ற போது ராஜா காதுக்கு விழுறது. ராஜா காதுக்கு விழுந்த மாத்திரத்தில் ராணியை கூப்பிட்டு கண்டிக்கிறாங்க. ஆனா கிருஷ்ணனுக்கும் ராஜாவோட சம்சாரத்துக்கும் நடந்த சம்பாஷணை ராஜாவுக்கோ மற்ற ஊர் ஜனங்களுக்கோ தெரியாது. அவங்க இந்த காரியம் எதுக்கு செஞ்சாங்கன்னு கேட்டீங்கன்னா, ராஜாவுக்கு வியாதி வரக்கூடாதுங்கிற ஒரே நல்லெண்ணத்தில் செஞ்சாங்க. இப்படி செஞ்சக்கூடிய காரியத்தில் விகல்பமான புத்தி ஜனங்களுக்கும் வந்தது. என்ன மாதிரி விகல்பமான ஜனங்களுக்கு யோசனை வந்ததுன்னு கேட்டா, ஒரு தொழுநோயாளிக்கு ராணியான இந்த அம்மையார் ஏன் அவருக்கு சாதம் கொடுக்கணும்? இது ஜனங்களோட அபிப்பிராயம். என்ன இல்லாம இவங்க சாதம் கொடுப்பாங்க. இந்த தொழுநோயாளிக்கு அந்த ராணி அம்மையாருக்கும் ஏதாவது தகாத உறவுகள் இருக்குமா? இப்படிங்கிற ஒரு மனோநிலை அங்க இருக்கக்கூடிய ஜனங்களோட அபிப்பிராயம், அந்த மனோநிலையும். இது அரண்மனை வரைக்கும் வந்த உடனே பொதுமக்களுக்கு என்ன அபிப்பிராயம் ஏற்பட்டதோ அவங்க வெளியில சொல்லிடலாம் மனசினால நினைச்சுட்டாங்க. இந்த ராஜாவுக்கு ஒரு கால் நம்ம மனைவிக்கு மறைமுகமா அந்த தொழுநோயாளியான ரமணானந்தன் இடத்துல பற்றுதலோ இல்லை மறைமுகமா ஏதாவது தொடர்பு இருக்குமா அப்படிங்கிற ஒரு மனோநிலைக்கு ராஜா முடிவுக்கு வந்துட்டார். கொஞ்சம் ராஜாவோட மனோநிலையிலே இப்ப மிகுந்த குழப்பம். காரணம் என்னன்னா, இந்த குழப்பத்தை எந்த விதமான நீதிமன்றத்துக்கும் எடுத்துக்கிட்டு போக முடியாது. இருந்தாலும் மனோநிலையில ராணி மேல சந்தேகம் அப்படிங்கிறதுனாலே விருப்பம் வந்துடுத்து ராணி மேலே. இந்த பிரச்சனையை கொண்டு போய் ஊர் ஜனங்களுக்கு இடையில வைக்க முடியாது. இதை நீதிமன்றம் அப்படிங்கிற அரசவையிலையும் வைக்க முடியாது. ராஜா மிகுந்த குழப்பம் ஆயிட்டார். காரணம் என்னன்னா, தன்னோட மனைவிக்கும் ரமணானந்தனான யோகிக்கும் ஏதாவது தகாத உறவுகள் இருக்குமா அப்படிங்கிற நினைவு. இருந்தாலும் இதுகாலம் வாழ்ந்த மனைவிக்கு இந்த மாதிரி ஒரு விகல்பமான புத்தி இல்லை, நல்லவங்கிறத மனதுக்கு தெரியுது. மனதுக்கு தெரிஞ்சா கூட இத உள்ள அர்த்தமா ராஜா தெரிஞ்சுக்கணுங்கிறத விரும்புறார். ராஜாவுக்கு மனதும் கொள்ளலே உடலும் கொள்ளலே. இந்த சமாச்சாரத்தை நேரடியா ராணி இடத்துலயும் கேட்க முடியல. ராணி மேல அவ்வளவு நம்பிக்கை இருந்தாலும் மனசுல நினைச்சது என்ன, தன்னோட மனைவிக்கும் அந்த ரமணானந்தன் அப்படிங்கிற யோகியான தொழுநோயாளிக்கும் ஏதோ தகாத உறவு இருக்கும் அப்படிங்கிற மனோநிலை. இந்த மனோநிலை வந்ததுனாலே நேரடியா கேட்கலனாலும் ராணியான அந்த அம்மையார் அழைச்சி, நீங்க இந்த மாதிரி அவங்களுக்கு சாப்பாடு எடுத்துக்கொண்டு போகக்கூடாது, இது எடுத்துட்டு போறது சரி வரல, ஆகவே இதை நிறுத்திருங்கன்னு சொல்றாங்க. உடனே இந்த அம்மையார் அந்த சாப்பாடு கொடுக்கறத மறைமுகமா சில காலம் கொடுத்தோம், அப்புறம் நிறுத்திடுறாங்க. நிறுத்தின போது இந்த தொழுநோய் அப்படிங்கிறது ராஜாவுக்கு அதிகமா பரவ ஆரம்பிக்க மனைவியான ராணிக்கு ரொம்ப சங்கடம் வந்து கொடுத்து, இது என்னங்க அவருக்கு சாப்பாடு கொடுக்கலாமா, நான் தான் கொடுக்க வேணான்னு சொன்னேனே, நீ ஏன் அவருக்கு கொடுக்கறே, இது கொடுக்கறது தகாத சமாச்சாரம் அப்படிங்கிறது தீர்க்கமா ராஜா சொல்லிடுறாரு. மீண்டும் இந்த அம்மா அதே கிருஷ்ணன் இடத்துல அரண்மனையில இருந்தபடி அழுது புலம்பி கேட்கிறாங்க. அழுது புலம்பி கேட்கிற போது எந்த விதமான பதில் கிடைக்கலைங்கிற போது ராஜாவிடத்துல உத்தரவு வாங்கி, நான் ஒரு நாள் அந்த கிருஷ்ணன் கோயிலுக்கு போனேன், அழிச்சு போங்க
அப்படின்னு ராணி ராஜாவிடத்துல சொல்ற. ராஜாவோ அழிச்சுட்டு போகிறார். அழிச்சுட்டு போன போது ஊர் ஜனங்கள் ராஜா காதுக்கு படும்போது, அதாவது அவர் ராஜாவோட காதுக்கு அந்த சொல் விழற மாதிரி இந்த அம்மையாருக்கும் அந்த ஊர்கோடியில் இருக்கிற ரமணானந்தனுக்கும் ஏதோ தொடர்பு இருந்து சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ இவங்களோ ஒரு தர்ம பத்தினி மாதிரி ராஜா பக்கத்தில் போகிறாங்க. இப்போ கொஞ்ச காலமாக சாப்பாடு கொடுக்கறது இல்லையா இப்படிங்கிற சொல் ராஜா காதுக்கு விழ ஆரம்பிச்சிருது. ராஜா மிகவும் வருத்தத்தோட கஷ்டமாக இருந்தார். இந்த அம்மையார் இது போல நடந்தது சம்பாஷணே, ஊர் ஜனங்க இந்த மாதிரி பேசிக்கிறாங்களே கிருஷ்ணா, இதுக்கு ஒரு முடிவு இல்லையோ அப்படின்னு கேட்டுட்டு கோவிலிருந்து ஆற்றுக்கு வந்துடுறாங்க அரண்மனைக்கு. அரண்மனைக்கு வந்தபோது கிருஷ்ணன் இடத்துல இந்த மாதிரி இந்த சமாச்சாரத்துக்கு முடிவு கிடைக்கலன்னா நான் மாண்டு போவேன், தீமூட்டி மாண்டு போவேன்னு சொல்றார். தீமூட்டி மாண்டு போகலாங்கிற முயற்சி எடுக்கிற போது கிருஷ்ணன் பிரசன்னமாகி, உன்னோட கணவனான ராஜா வந்ததில் ஒரு விதமான அழுக்கு ஏற்பட்டிருக்கு, இந்த அழுக்க விளக்கணும், இந்த அழுக்க விளக்கினாக்கா அவன் ஒரு யோகிங்கிறதும் அவனால இந்த வியாதி ராஜாவுக்கு வந்திருக்குங்கிறதும் ராஜாவுக்கு தெரியும். அதுவும் மட்டும் இல்லாம இந்த அழுக்க மனதை விட்டு விரட்டி விட்டா ராணிக்கு உண்மையான கிருஷ்ணன் இடத்துல ஈடுபாடு உண்டுங்கிறதும் ராணி இடத்துல கிருஷ்ணன் பிரசன்னமாவதும் தெரிய வரும். இந்த அழுக்க அவன் விடணும் அப்படிங்கிறத கிருஷ்ணன் மூலியமா இந்த ராணி அம்மையார் தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த அழுக்க எப்படி விடணும்னு தன்னால சொல்ல முடியாது இல்லவோ ராணிக்கு. ஆனா அழுக்க என்ன சப்ஜெக்டுங்கிறத இப்போ ராணிக்கு தெரிஞ்சு கொடுத்து. ஆனா ராணியோட உள்நோக்கம் என்ன, ராஜாவுக்கு வியாதி வரப்படாது. ராஜாவுக்கு வியாதி வரப்படாதுங்கிறதுனாலே தொழுநோயாளியா இருந்தாலும் அது யோகியா இருந்தாலும் சாதாரணமான மனிதனா இருந்தாலும் உணவு கொடுக்கறது வந்து ஒரே தீர்க்கமான தீர்மானம். ராணியோட தீர்மானம் இது. ராஜாவோட தீர்மானம் அழுக்கான தொடர்பு இருக்குமா அப்படிங்கிறது தீர்மானம். இப்ப அழுக்கு விடுற மாதிரி ஒரு நிலை வரணும். இந்த நிலையை எப்படி உருவாக்குறது, மீண்டும் அந்த யோகிக்கு சாப்பாடு கொடுக்கலாமா, சாப்பாடு கொடுத்தா அந்த பிரச்சனை மேல வரும், என்ன செய்யலாங்கிறது ராணி சில காலம் யோசிச்சுட்டு இருக்கிற போது ஒரு நாள் அர்த்தஜாமத்தில் ராணியும் மகாராஜாவும் பேசிக்கிற போது, இந்த மாதிரி கிருஷ்ணன் வந்திருந்தாருங்க, நான் இறந்து போறாங்கிற முடிவுக்கு வர்ற போது அவர் இந்த மாதிரி வீட்டுக்காரர் மனதில் அழுக்கு இருக்கு, இந்த அழுக்க விலக்க நான் பார்க்க முடியும், இப்படிப்பட்ட அழுக்கடி வந்தது அப்படிங்கிற ராஜா கேட்க போது, இந்த மாதிரி நடந்த சம்பாஷணை நீங்க என்னை தொடர்பு படுத்தி யோகியோட பேசுறீங்க, தகாத தொடர்பு படுத்தி பேசுறீங்க, அதுதாங்க இந்த அழுக்க. அதை விட்டுட்டு யோகி இடத்துல நல்லது செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நடக்கும், இந்த தொழுநோய் போகும் அப்படிங்கிறத ராணியம்மா சொல்றார். இதை கேட்டுண்ட ராஜாவுக்கு மனைவி நல்லவளா கெட்டவளாங்கிறத விட அதுல சுயநலம் வருது. என்ன சுயநலம்னு கேட்டீங்கன்னா, தனக்கு தொழுநோய் முழுவதுமா குணமடையணும் அப்படிங்கிற ஒரு சுயநலம் வருது. சுயநலம் வந்த உடனே ஊர்கோடியில் இருக்கிற அந்த யோகி ஆயுஷம் கோவில் வாசையில் உட்கார வைத்து மீண்டும் ராஜா போகிற மாதிரி போய், என்ன ரமணானந்தா உன்னோட கையில என்ன இருக்கு, இன்னைக்கு என்னோட கையில ஒண்ணுமில்லை, கஞ்சி தான் இருக்கு, கஞ்சி கையில வாங்க முடியாது. மீண்டும் அடுத்த நாள் அது போல போனா அதே மாதிரி பழைய உபயோகப்படுத்த முடியாத சாதங்கள் இருந்தது. அந்த சாதத்துல ஒரு உருண்டை எடுத்து எனக்கு குடு கிருஷ்ணானந்தா, ரமணானந்தா, ராஜாவான நீங்க சாப்பிடக்கூடாது,
இது தகாது, நீங்க ஒரு அரண்மனை வாசி அப்படிங்கிற. இல்லையே, நீ குடு. அந்த ரமணானந்தன் இடத்துல இருந்த ஒரு உருண்டையை வாங்கி ராஜா சாப்பிடுறார். அடுத்த உருண்டை எடுத்து தொழுநோயாளியான ரமணானந்தன் யோகிக்கு ஊட்டி விடுறார். இந்த ஒரு உருண்டையால தான் இவருக்கு இந்த வியாதி வந்தது. இந்த வியாதி வந்ததுக்கு மூல காரணம் கிருஷ்ணன் தினமும் அந்த யோகியான ரமணானந்தன் இடத்துல சாப்பிட்டு போறது. ஒரு நாள் கிருஷ்ணன் அப்படி சாப்பிட்டுண்டே இருக்கிற போது கோவில் மணி அடிக்கிற நேரம் வந்து, கோவிலில் மணி அடித்த நேரமும் ராஜா வந்த நேரமும் ஒன்றா இருக்கிற போது மூணாவது உருண்டையை கையோடு எடுத்துட்டு ஓடிடுறார். கோவிலுக்குள்ளே போய் சிலையில சேர்ந்துடுறார். ஆனால் அந்த உருண்டை அந்த சிலையோட கையில் இருந்தது. அந்த உருண்டையை தட்டி விட்டதுனால தான் இந்த வியாதி ராஜாவுக்கு வந்த உண்மை இப்போதான் தெரிகிறது. அடுத்த உருண்டையை எடுத்து ஒரு உருண்டை ராஜா சாப்பிட்டாரு. அடுத்த உருண்டை ரமணானந்தனை கூட்டி விட்டாரு. அதுக்கு அடுத்த உருண்டை எடுத்து கிருஷ்ணனோட விக்கிரகமான சிலையில வச்சாரு. ராஜாவோட வியாதி படிப்படியா குணமாக ஆரம்பிச்சது. இப்படி ஒரு மகோன்னதமான சக்தி ராணிக்கு இருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்தது. ஆனால் வியாதியோ கூடுமான வரையில குணம் ஆகல. குறைய குறைய கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறைஞ்சது. ராஜாவுக்கு சுயநலம் இருந்ததுனாலே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சது. சுயநலத்தினால தான் யோகியான ரமணானந்தனே அந்த தேவஸ்தான வாசல்ல கொண்டு வந்து உட்கார வச்சிருந்தாங்க. சீக்கிரமா குணமாகாததுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற யோசனை செஞ்சுட்டு வந்தபோது ரமணானந்தன் ஒரு யோகிங்கிறதும் தன்னோட மனைவிக்கு கிருஷ்ணனிடத்தில் அதிகமான ஈடுபாடு இருக்கிறதுங்கிறதும் நமக்கு தெரிய வரலே. இருந்தாலும் நம்ம ஒரு தேசத்தை ஆடுறதுக்கு தகுதியானவங்களே. அது தெரியாத போனால் கூட மனைவிக்கு இப்படி ஒரு தொடர்பு இருக்குமா அப்படிங்கிற எண்ணம் நம்ம மனசில் அழுக்கா உதிச்சது. இந்த அழுக்கை மனதார வெளியெடுத்து விட்டுட்டோமானாக்கா நம்ம வியாதி குணமாகுமா அப்படிங்கிற கேள்விக்கறியோட மனோநிலை சிந்திக்க ஆரம்பித்தார். சிந்திக்க ஆரம்பித்தவர் அழுக்க விட்டார். கிருஷ்ணனிடத்துல மனதை கொடுத்து பிரார்த்தனை பண்ணார். பிரார்த்தனை பண்ணது மட்டுமல்லாமே கோயிலுக்கு போகிறச்செல்லாம் ரமணானந்தன் மேலே தனி கவனம் இருந்தது. ரமணானந்தன் கையாலே அடிக்கடி அந்த பிச்சையாக வந்த அமுதை வாங்கி சாப்பிட்டார். துரிதமாக தொழுநோய் குணமானது. தொழுநோய் குணமாகும் அப்படிங்கிறது சரித்திரத்தில் நம்ம அதிகமாக பார்க்க முடியாது. இது யோகி மூலியமாகவும் கிருஷ்ணன் மூலியமாகவும் நடந்த ஒரு அதிசயமான சமாச்சாரம். இந்த அதிசயமான சமாச்சாரம் நடந்ததுக்கப்புறம் கிருஷ்ணனோட பக்தனானது ராஜா. இப்போ ஒரு அதிசயம் தேவைப்பட்டதுக்கு அப்புறம்தான், அதிசயம் நடந்ததுக்கு அப்புறம்தான் ராஜா கிருஷ்ணனோட பக்தனானாரு. இந்த வியாதி வந்ததுனாலே அவருக்கு மேற்படி நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் என்னன்ற ஒரு சிந்தனை தெய்வத்தை நினைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அது மட்டும் இல்லாத மனைவியை மனதால இழிவான நிலைக்கு நினச்சி அந்த அழுக்க விடக்கூடிய பக்குவத்துக்கு வந்தார். இந்த அழுக்க விட்டதுக்கு அப்புறம்தான் ராஜாவுக்கு என்ன தீர்ந்ததுன்னா அந்த தொழுநோய் முழுதமாக தீர்ந்தது. இந்த அழுக்கே ஒரு காரணமாக இருந்தது. இந்த அழுக்க ராஜாவோட போகலே அடுத்து ஊர் ஜனங்கள் இடத்துலையும் இருந்தது. ராஜாவுக்கு இப்போ தொழுநோய் தீர்ந்து போச்சான். அது அதனால தான் ராணி அம்மை அந்த ஊர்கோடியிலிருந்து ரமணானந்தனான யோகிக்கு சாதம் கொடுத்தாங்களாங்கிற உண்மை ஊர் ஜனங்களுக்குன்னு தெரிய வந்தது. இப்போ ரெண்டு பேரோட மனோநிலையில் இருந்த அழுக்கு போனதுக்கப்புறம் கிருஷ்ணனோட பக்தனா ஊர் ஜனங்களும் மாறி
ராஜாவும் மாறினாரு. ராஜா ஊர்ஜனங்கள் மாறுறது மட்டுமில்லாம கிருஷ்ணனை காட்டியும் உயர்ந்த நிலையிலே அந்த ரமணானந்தனான யோகி உட்கார வச்சாங்க. அந்த யோகியின் உடல்ல இருந்த தொழுநோய் அப்படிங்கிற ஒரு வியாதி யார் கண்களுக்கும் ஒரு பெருசா தெரியல. தொழுநோய் இருந்தாலும் இவர் ஒரு யோகிங்கிற மனோநிலைக்கு ஜனங்க வந்தாங்க. இதுக்கு வந்ததுக்கு மூல காரணம் என்னன்னு கேட்டா, பொதுமக்கள் மனதில் இருந்த ஒரு அழுக்கு, ராஜா மனதில் இருந்த ஒரு அழுக்கு, இது விட்டதுக்கு அப்புறம் தான் ரமணானந்தன் ஒரு யோகிங்கிறதும், ராஜாவோட மனைவி ஒரு தீர்க்கமான கிருஷ்ணனோட பக்தைங்கிறதையும் தெரிஞ்சிக்க முடியுது. இதுதான் அழுக்குங்கிற ஒரு மூல காரணம். அழுக்க விட்டுட்டோம்னாக்கா எல்லாத்தையும் பக்தி மூலியமா தெரிஞ்சுக்கலாம். அழுக்க மனம் விட்டு போகணும். மனம் விட்டு போகிறதுக்கு பக்தி வரணும். பக்தி வந்ததுன்னா மனதை விட்டு அழுக்கு போடும். அழுக்கு மனதில் நினைவு மூலியமா வருது. நினைவு யாரிடத்துல எந்த மாதிரியான ஒரு நினைவும் வரும். அந்த நினைவு அழுக்கா மாறும். அழுக்கு உடல்ல தங்கும். அந்த உடலை விட்டு அழுக்க எடுக்கணும்னா தீர்க்கமா கிருஷ்ணனோட பக்தையா மாறினா, பக்தனா மாறினா தீந்து போகும். ஒரு தொழுநோயாளியை கூட சாதாரண மனுஷனா மனப்பக்குவத்துக்கு கொண்டாட முடியும். அவனும் ஒரு சமூகத்தில் ஒரு மனிதன், தொழுநோயாளி அல்ல அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். ஒரு சாதாரண மனுஷனையே நம்மளால தெரிஞ்சுக்க முடியல. ஒரு யோகியை தெரிஞ்சுக்கணும்னா ரொம்ப கஷ்டம். யோகிக்கு வேற தொழுநோய் இருந்ததுனால அவன் ஒதுக்கப்பட்டு வந்தது அவரோட நிலை. மனம் அழுக்க விட்டு போன உடனே ஊர் ஜனங்களும் அந்த தொழுநோயா இருந்த போதிலும் அவரை ரமணானந்தன் அப்படிங்கிற ஒரு பேரை கொடுத்து தெய்வமா நினைச்சிருந்தாங்க. ரமணானந்தனை கண்டுபிடிச்ச பெருமையும் பாக்கியமும் அந்த ராஜாவோட மனைவிக்கு சேர்ந்தது. அந்த மனைவியோட பெருமை ஊருக்கு தெரிய வந்தது. யோகி ரமணானந்தனுக்கு ஒரு தனி இடம்னா, பக்தைங்கிற இடத்துல மிகப்பெரிய தனி இடம் ராஜாவோட மனைவி வாங்கிண்டா. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஊர் ஜனங்களும் ராஜாவும் தன்னோட மனதில் இருந்து அழுக்க விரட்டி எடுத்தாங்க. அழுக்க விரட்டி எடுத்தா எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இதுதான் கிருஷ்ணனோட சமாச்சாரம். இப்போ மேல சொன்ன அழுக்கோ மனிதர்கள் சமாச்சாரமான அழுக்கு. இந்த அழுக்க மனிதர்கள் விரட்டி விட்டதனாலே, மனிதர்னா ராஜா ஊர் ஜனங்கள் அழுக்கு, இது ஒரு சராசரி மனுஷனுக்கு ஏற்படக்கூடிய அழுக்கு. தெய்வீக நிலையிலேயே தொடர்ந்து இருக்கிறவங்களுக்கும் அழுக்க ஏற்படுறது உண்டு. ராமாயண காவியத்தை உலகுக்கு ராமனாலே கொடுத்தாங்க. இதை எழுதினவரோ வால்மீகி அப்படிங்கிறவர். அதுல மிகப்பெரிய கதாநாயகன் ராமன். ராமன் மிகப்பெரிய கதாநாயகனா இருந்து கூட ராமனாலே சீதையை கண்டுபிடிக்க முடியலை. சீதையை கண்டுபிடிக்கக்கூடிய சமயோஜிதம் ஆஞ்சநேய பெருமான் வந்தபோது வந்தது. ஆஞ்சநேய பெருமானாலே சிவனான ஆஞ்சநேய பெருமானாலே சீதையை கண்டுபிடிக்க முடிஞ்சது. வால்மீகி அப்படிங்கிற சொல்லுலே முதல்ல வா இல் அப்படிங்கிற எழுத்து வருது. ஆஞ்சநேயன் அப்படிங்கிற நினைக்கிற போது அனுமந்தன் உருவமாகவும் வால் உடம்புலையும் ஒட்டி வருது. ஆஞ்சநேயருக்கு உடம்புல வால், வால்மீகிங்கிற எழுத்துற முதல்ல வால். வால்மீகிக்கு ஒரு நேரம் மனம் அழுக்குக்கு போனது. ராமா அப்படின்னு சொல்லக்கூடிய நாமத்துக்கு எவ்வளவு விசேஷமான புஷ்டியான சக்தி இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமான அழுக்கு வால்மீகிக்கு வந்தது. வால்மீகி கதையை தன்னோட சீடர்களுக்கு சொல்லிட்டு இருக்கிற போது ராமன் மூலியமா சீதை விரட்டி அடிக்கப்பட்டு நம்மோட ஆசிரமத்துக்கு வர்ற மாதிரி கதையை கொண்டு வர்றார். இந்த கதையை கொண்டு வர்ற போது சீதை ராமனிடத்திலிருந்து விரட்டி அடிச்சு
நம்ம இருக்கிற ஆசிரமத்துக்கிட்ட வர்ற மாதிரி சொல்ற போது அது உண்மையாவே சீதை ராமனிடத்திலிருந்து பிரிஞ்சு வால்மீகி ஆசிரமத்துக்கு வந்தாச்சு. வால்மீகி ஆசிரமத்துக்கு வந்தபோது சீதையோ நிறைஞ்ச கர்ப்பிணி. சீதை அப்படிங்கிறது மகாலட்சுமிங்கிற உண்மை வால்மீகிக்கு தெரிஞ்சா கூட மனதில் ராமா அப்படிங்கிற 2 சொல்லுக்கு இப்படி ஒரு சக்தி இருக்குமா அப்படிங்கிற ஒரு மன அழுக்கு வால்மீகிக்கு இருந்தது. இந்த வால்மீகிக்கு மன அழுக்கு வந்ததனாலே தன்னோட மனைவியான சீதையே புறக்கணிக்கிற மாதிரி புறக்கணிச்சு வால்மீகி ஆசிரமத்துக்கே சீதை வந்து சேர்றார். சீதை வந்தது, பிரசவமானது, லவன் பிறந்தான். லவன் பிறந்து சில காலமானது. லவன் ஓடி விளையாடி ஆடுற பருவத்திலே ஒரு நாள் சீதை ஜலம் எடுக்க போறான். லவனும் கூட போனவன் பாதை மாறி போயிடுறாங்க. லவன் கூட போனது சீதைக்கு தெரியாது. வால்மீகி ஒரு கால் லவன் தொலைஞ்சுட்டா நம்ம சீதைக்கு என்ன பதில் சொல்லணும் அப்படிங்கிற திகைப்போட தன்னோட மனதில் எந்த விதமான ஒரு நினைவில்லாம சீதைக்கு பதில் சொல்லணுமேங்கிற ஒரே நினைவு மட்டும். அந்த நினைவு மகாலட்சுமி நினைச்ச மாதிரி ஆகிறது. உடனே ஒரு தர்பை எடுத்து தன் கையால கிள்ளி ராமா அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லி அந்த தர்பையை தரையில போடுறதுக்கு முன்னே அந்த தர்பையில இருந்து குஷன் வந்துட்டான். லவன் மாதிரி குஷனும் குஷன் மாதிரி லவனும் இருவரும் ஒத்த உருவத்தில் இருந்தாங்க. குஷன் வந்துட்டான். சீதையை ஜலத்தோட வந்து குஷனை பார்த்தாங்க. விளையாட போன தாய் ஜலம் எடுக்கும் போது பின்பக்கமாகவே போன பின்புறமாகவே போய் தாய்க்கு பின்னால போன லவனம் வந்துட்டான். இப்ப 2 உருவங்கள் ஆகிப்போச்சு. ஒன்னும் தர்ப்ப மூலியமா வந்து குழந்தையும், ஒன்னும் சீதாதேவி மூலியமா வந்து குழந்தையும் ஒண்ணு. வால்மீகிக்கு மனதில் என்ன மாதிரி அழுக்கு, ராமா அப்படின்னு சொன்னா எல்லா காரியங்களும் நடக்குமாங்கிற ஒரு மனோநிலையில் தனக்கே தெரியாது அழுக்கு இருந்தது. இந்த அழுக்குக்கோசரம் ராமனி தன்னோட மனைவியான சீதையை நிறகர்ப்பிணியா இருக்கிற போது அனுப்பிச்சாங்க. அனுப்பிச்ச போது இந்த குழந்தை தொலைஞ்சு போன நினைவாலே வால்மீகி தர்பை எடுத்து கிள்ளி போட்ட போது குஷனா வந்தான். இந்த தர்பைக்கு கூட இப்படி ஒரு சக்தி உள்ளதே அப்படின்றத வால்மீகி நினைச்சான். ராமாங்கிற சொன்னா என்ன இருக்கும்னு நினைச்சோம். ஆனா ராமான்னு சொன்ன போது இந்த தர்ப கூட ஒரு உருவம் தாங்கி வந்தது. அந்த உருவமே குச்சாவா வந்தது. இப்ப 2 பேரும் லவகுச்சா ஆனாங்க. ராமனோட திருவிளையாடல் பாத்தியா, ராமாங்கிற பேருக்கே அழுக்க வச்சோமே நம்ம. அந்த மாதிரி ஒரு மனோநிலை நமக்கு அழுக்கு இருந்தது. அந்த அழுக்கை இப்ப விளக்கதுக்கே ராமன் தன்னோட மனைவி கர்ப்பிணியா இருக்கிற போது காட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்கிறதே வால்மீகியாலே தன்னால தெரிஞ்சுக்க முடியுது. இதுக்கு யார் சங்கடப்பட்டது? முழுக்க 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 சீதையே சங்கடப்பட்டான். பெண்களுக்கு கர்ப்பமா இருக்கிற போது நோயாளியா போனா கூட டாக்டருங்க என்ன சொல்றாங்க, உங்க சம்சாரத்தை சந்தோஷமா வச்சு விட்டுருக்கணும்னு சொல்றாங்க. அப்பதான் நல்ல விதமா பிரசவமாகும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சீதை இந்த காவியத்துல வரக்கூடிய கதாநாயகி ஒரு கதாசிரியருக்கோசரம் ராமனால இவ்வளவு கஷ்டப்படுறான். அப்ப நிறைஞ்ச கர்ப்பிணியா இருந்து கூட ஒரு நாளைக்கு இந்த சந்தேகம் மக்கள் மனதில் வரக்கூடாது, இதுபோல மக்கள் மனதுக்கு அழுக்கு வரப்படாது அப்படிங்கிறதுனால ராமனே சீதையை
ஆசிரமம் இருக்கிற இடத்துல லட்சுமணனை கொண்டு போய் ஒட்டுவான்னு சொல்றாங்க. இப்ப யாருக்கு இதில் அழுக்கு? வால்மீகியோட அழுக்கு. இந்த அழுக்கு வால்மீகி யோசனை பண்ணி கண்டுபிடிக்கிறார். ஆகா, நமக்கு இந்த மாதிரி அழுக்கு வரலாமோ? இது என்ன மாதிரி அழுக்குன்னு கேட்டீங்கன்னா ராமநாமத்து மேல சந்தேகமான அழுக்கு. இந்த அழுக்கு தீர்ந்தவுடனே ராமன் ஒரு தெய்வம், இந்த பேரை சொன்னா இந்த தர்பைக்கு கூட இப்படி சக்தி வந்தது, அதனால ராமன் பேர் மேலேயே சந்தேகம்ங்கிற அழுக்கு நமக்கு இருந்ததே அப்படின்னு நினைச்சு வைக்கப்பட்டுண்டாரா வால்மீகி. ஆக மனிதனானா ராஜாவுக்கும் ராணிக்கும் யோகியான ரமணானந்தன் மேல வந்த மாதிரி ஒரு அழுக்கு. இங்க யோகிக்கே ஒரு அழுக்கு. வால்மீகி அப்படிங்கிறவரு ராமாயணத்தை கொடுத்த ஒரு மகானுக்கு இப்படி ஒரு அழுக்கு. இது ஒரு வகையான அழுக்கு. அடுத்த ஒரு அழுக்கு வேதவதி. வேதவதிங்கிறது ராமாயண கதாபாத்திரத்திலே ராமனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு காதல் மையம். இது பெண்ணுக்கு ஏற்பட்ட அழுக்கு. எப்படி பெண்ணுக்கு ஏற்பட்ட அழுக்குன்னு கேட்டா, ஒரு ஆணுக்கு கல்யாணம் ஆயிருக்கிற காலத்திலே கல்யாணம் ஆகாத பெண் அந்த ஆணை விரும்பப்படாதுங்கிற மறைமுகமான அழுக்கு. மனம் எந்த பொருளையும் விரும்பும். வேதவதி ராமனுக்கு கல்யாணம் ஆயிருந்து கூட தான் மீண்டும் ராமனை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஒரு நினைவு, இந்த நினைவு இந்த இடத்துல அழுக்கு. இந்த அழுக்க எப்போ நிவர்த்தி பண்றாருன்னு கேட்டா, ராமன் காருண்ய வனத்தில் நடந்து வர்ற போது, ராமா உன்னோட கால் பட்டதனாலே அகலிகா சாபம் நீங்கினது, இப்படி பல காரியங்கள் நடந்தது, இப்படிப்பட்ட பாதத்தை நான் விரும்பிக்கிட்டு இருக்கேன், அதெல்லாம் தவறுதல்லை, என்ன வேணும் உனக்குன்னு கேட்டார். முதல்ல விரும்பினது பாதம், ரெண்டாவது விரும்பினது அந்த பாதத்தில் இருந்த தெய்வத்தை தான் புருஷனா அடையணுங்கிற நினைவு. இந்த யுகத்தில் இதை முடியாது, அடுத்த யுகத்தில் எனக்கு 2 கல்யாணம் உண்டு, பத்மாவதியா நீ வருவே, அப்போ ஆகாசராஜனுக்கு மகளா பிறப்பே, அந்த காலம் நீ நோன்பு இருந்தா இந்த காரியம் முடிக்கும் அப்படிங்கிறத ராமன் சொல்றார். ராமன் தெய்வம் அப்படிங்கிற நினைவில் இருந்தவ வேதவதி. வேதவதி தான் மனதாலே நினைச்சதே குமரி அழறா. நமக்கு இந்த மாதிரி ஒரு நினைவு வரலாமா, நமக்கு இந்த நினைவு வந்ததே, இதுக்கு அவர் பதிலும் சொல்லிட்டாரே அப்படிங்கிற நினைக்கிறார். இந்த நினைவை நம்ம அழிக்கணும், அழிச்சா அடுத்த ஜென்மத்தில் பலன் கொடுப்பாரு, சேவையை கொடுப்பாரு, ஆலிங்கனம் பண்ணிப்பாரு அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான யோசனைக்கு வந்ததுக்கு அப்புறம் தன்னை தியாகமா மாத்திக்கிறார். எப்படி தியாகமா மாத்திக்கிறா? இந்த ராமனை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற மனமான அழுக்கு சுட்டெரிக்கிறார். சுட்டெரிக்கிறது உடல் இருந்தா தான் சுட்டெரிக்க முடியும். இந்த உடலையே சுட்டி அடிச்சதுங்கிற தீர்மானத்தினாலே அழுக்க விரட்டுறதுக்கு வேதவதிங்கிறவ தன்னை சுட்டி அரிச்சுக்கிட்டு சாம்பலா போடுறார். இது ஒரு வகையான அழுக்கு. ஆக ராஜா ராணி, இந்த இடத்துல ராஜாவுக்கு வந்த அழுக்கு. இதனோட தொடர்பு உள்ளவங்க யோகி ரமணானந்தன், தர்மபத்தினியான ராஜா மனைவி, அது ஒரு வகையான அழுக்கு, மனிதர்களான அழுக்கு. அடுத்தது ஒரு காவியத்தை எழுதினவனுக்கே வால்மீகியான மகானுக்கு வந்த அழுக்கு ராமநாமத்தின் மேலே சந்தேகம்ங்கிற அழுக்கு, அது ஒரு வகையான அழுக்கு. ராமனையே நேர்ல பார்த்தேன், வேதவதிக்கு ராமனை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஒரு அழுக்கு. அது எந்த வகையான அழுக்குன்னு கேட்டா, ஒருத்தருக்கு புருஷனா இருக்கிற போது அவரை மனதால கூட விரும்பக்கூடாது, தெய்வம் அப்படிங்கிறத தெரிஞ்சு கூட அந்த ஆலிங்கனம்ங்கிற பக்தியினாலே, காதலுங்கிற பொறுவியனாலே,
பக்தியே கல்யாணம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்தது. அது ஒரு வகையான அழுக்கு. அந்த கல்யாண அழுக்கையே இன்னைக்கு சீனிவாச கல்யாணம் அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி அழுக்க மனம் விட்டு எடுத்தோமானாக்கா இறைவனை பார்க்க முடியும். இதுதான் அழுக்குக்கு அர்த்தம். அழுக்கு மனிதனுக்கு தகுந்த மாதிரி வரும், யோகிக்கு தகுந்த மாதிரி வரும், சாதாரண மனுஷனுக்கு தகுந்த மாதிரி வரும். தெய்வத்தை நேரடியாக பார்த்து பேசக்கூடிய மனோநிலை இருந்தாங்கன்னா அவ மனதில் கூட அழுக்கு இருக்கும். யாரா இருந்தாலும் அழுக்க பக்தியில விரட்டணுங்கிறது தாத்பரியம். ஒரு நேரம் மகானானே ராமகிருஷ்ண பரமஹம்சர் மிக உயர்ந்த நிலையில் இருந்தார். தட்சிணேஸ்வரத்தில் காளி கோவில் இருந்தது. அவர் மொத்தமே தெரிஞ்சுண்டு மொத்தம் காளியை தவிர வேற எதுவுமே இல்லை. இந்த காளிங்கிற மனோநிலையிலேயே இருந்தவர் அவரோட அந்திய காலத்தில் புத்துநோயாலே பாதிக்கப்பட்டிருந்தார். இந்த புத்துநோயான நேரத்தில் கூட ஜனங்களிடத்துல அதிகமா பேசணும் அப்படிங்கிற மனோநிலையில் இருந்தார். இருந்தா கூட சாதாரண நிலையில் இருக்கிற போது மனம் இந்த வலியை ரசிச்சது. இந்த வலி இல்லைன்னாக்கா தொண்டையிலே இன்னும் அதிக நேரம் நம்ம பேசலாமே அப்படிங்கிறத நினைச்சு எந்த கோரிக்கையுமே எனக்கு வேணும்னு கேட்டதில்லை ராமகிருஷ்ண பரமஹம்சர். ராமகிருஷ்ண பரமஹம்சர்னா சாதாரணமான ஆள் இல்லைங்க. இப்பேற்பட்ட ஒரு மனிதனுக்கு இந்த வியாதி மேல ஒரு மனம், இந்த வியாதிங்கிற அழுக்க நம்ம விரட்டி எடுத்துட்டா ஜனங்கள் இடத்துல பேசலாமே, நமக்கு இந்த வியாதி வந்துடுத்தே, இந்த வியாதிங்கிற அழுக்கால தானே நம்ம பேச முடியலே, என்ன பண்றதுன்றது திகமா யோசனை பண்ணி காளி இருக்கிற இடத்துக்கு போய், தாயே இந்த மாதிரி எனக்கு தொண்டை வலி தாளலே, நான் இது வரைக்கும் உனக்கு இடத்துல இது வேணும் அது வேணும்னு கேட்கலையே, இந்த தொண்டை வலிங்கிறது ஒன்று போனா ஜனங்கள் இடத்துல பேசுவனே இப்படிங்கிறது ரொம்ப உருக்கமா கேட்டுற போது அந்த சிலையிலிருந்து காளி வழியில வந்து, ராமகிருஷ்ணா நீ வேற நான் வேறேங்கிற பிரிச்சு வச்சிருக்கிறிய மனதே, உன் மனம் இப்படி ஏன் பிரிஞ்சது, இவ்வளவு மனசுல தெளிஞ்சனு கூட உனக்கு ஒரு அழுக்கு இருந்தது, என்ன வகையான அழுக்குன்னு கேட்டா, நான் வேற நீ வேறேங்கிறத பிரிச்சு வச்சிருக்க இல்லையா, இல்ல தாயே நான் வேற நீ வேறேங்கிறத நான் பிரிக்கவே இல்லையே, பிரிச்சு இருக்கிறதுனால்தான் இந்த கேள்வி கேட்டேன். இல்லம்மா இந்த மாதிரி நான் ஜனங்களுக்கு கொஞ்சம் சொல்லணும்னு நினைக்கிறேன், அந்த நினைவே உனக்கு தவறுதலானதாச்சப்பா, என்னம்மா இதை சொல்றேன், நானே உன் இடத்துல இருந்துட்டு இதெல்லாம் சொல்ல வைக்கிறேன், நீ சொல்லிட்டு இருக்கு, நீ சொல்றதா மாதிரி உனக்கு நினைவு வரலாமா, நீ மகா பெரிய யோகி அல்லவோ, ராமனும் கிருஷ்ணனும் சேர்ந்த ஒரு உருவத்துல வந்திருக்கிற மகான் அல்லவோ, உனக்கு இந்த நினைவு வரலாமோ, உனக்கு இஷ்ட தெய்வமான காளி என்ன நீ வணங்குறே,